ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பங்கன் பர்த்தா செய்ய போகிறேன். இது ரைஸுக்காக செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 4 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் வாஷ் பண்ணி வெட்டி குக்கரில் போட்டுக்கலாம். வாங்க, இது மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வெட்டி வச்ச கத்திரிக்காவை எடுத்து போட்டுக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் புளி போட்டு 2 டம்ளர் தண்ணி போட்டு இந்த 3லேருந்து 4 விசில் விட்டுடலாம். புளி இந்த அளவு போட்டு இப்போ மூடிடலாம். இந்த அளவு வேக வச்சா போதும். இப்போ பருப்பு கட்டையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ வாங்க தாளிக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, சின்னதாக வெட்டி வச்ச பூண்டு, காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், இப்போ பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம், இப்போ கடைச்சி வச்ச பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மேலே மல்லி இலைகளை போட்டு விட்டிங்கன்னா சுவையான டேஸ்டியான பங்கன் பர்த்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.